ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கம்பு வச்சு இட்லி தோசை மாவு தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நார்மல் இட்லி தோசை செஞ்சால் இன்னொரு வாரம் ஏதாவது தானிய வகை செஞ்சிட வேண்டியதுதான். கம்பு, அப்புறம் வெண்சோளம், திணை, குதிரைவாலி எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் ஒரு வாரமாக செஞ்சிட வேண்டியது. தம்பிக்கு தான் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டது கிடையாது. அதோட டேஸ்ட்டும் எனக்கு தெரியாது. இப்போ அவனுக்கு செய்யும்போது கண்டிப்பாக அவனோட குட்டி டம்ளர் தான் போடுவேன். போட்டாலுமே ஒரு கொஞ்சம் மாவு வந்து ஒரு 3 நாளைக்கு வர மாதிரி தான் வரும். அது வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் நல்லது செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே எல்லாருக்கும் வலிக்கும். அதை சாப்பிட மாட்டாங்க. சரி, நானும் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃப்டர்நூன் நைட்டும் வந்து இதை சாப்பிடுவேன். நல்லா தான் இருக்கிற டேஸ்ட்டு. நம்ம நார்மல் இட்லி தோசையை விட இந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எல்லா தானிய வகைகளுக்கும் நான் இந்த அளவு தான் சேர்த்துக்குவேன். எந்த தானியமாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு கிளாஸ் வந்து கம்போ என்னதோ அதை சேர்த்துக்குவேன். அரை டம்ளர் வந்து நான் வந்து உளுந்து சேர்த்துக்குவேன். அரை டம்ளர் வந்து பச்சரிசி, இல்லைனா இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் அவல் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு செஞ்சிட வேண்டியதுதான்.